அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சமகால நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நினைவூட்டல். என்ன நினைவூட்டல் என்று கேட்டால், இந்த கஜா புயலை வைத்து ஒரு நிவாரணம் திரட்டினார்கள். அதனுடைய கணக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த கணக்கு சரியில்லை என்று நம்ம அவங்க வெளியிட்ட கணக்கிலிருந்து கேள்வியெல்லாம் கேட்டிருந்தோம். திருத்தி நாங்கள் வெளியிடுவோம்னு சொன்னார்கள். சொல்லி பல மாதங்கள் உருண்டோடி விட்டன. அந்த கஜா புயலுக்கு என்ன வரவு? ஏன்னா இது நிர்வாக ரீதியான வரவு கிடையாது, பொதுமக்களுக்கு பணி செய்வதற்குரிய ஒரு வரவு. அப்படிங்கும்போது என்னென்ன பொருளாக கொடுத்ததுன்னா என்னென்ன பொருள், ரூபாயா வந்தால் என்னென்ன, எவ்வளோ ரூபாய் யார் யார் கொடுத்தா, விநியோகம் பண்ணதுக்குரிய லிஸ்ட்டு யார் யாருக்கு என்ன மாதிரி விநியோகம் பண்ணீங்க, இந்த விவரங்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏற்கனவே சென்னை வெள்ளத்தின் போது அந்த நிவாரணத்துக்கு செஞ்ச கணக்கை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். அவர் அல்தாஃபி தலைவராக இருக்கும் பொழுது வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கேரளாவுடைய நிவாரணத்திற்காக வேண்டி வசூல் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் கணக்கு வெளியில்லைன்னா அந்த வசூலித்த பணம் மக்களுக்கு போணுச்சா, எல்லாமே கொடுக்கப்பட்டுருச்சா, வேற வகைக்கு செலவழிக்கப்பட்டுச்சான்னு நிரூபிக்க. அப்படித்தான் அந்த ஜமாத்தில் இது வரைக்கும் நடைமுறை இருந்தது. இந்த பொருளாதார சுனாமியில் இருந்து எதுவாக இருந்தாலும் அந்த பணத்துக்கு நில் பேலன்ஸோட நம்ம துல்லியமாக கணக்கு காட்டி வந்திருக்கிறோம். அதை இது வரைக்கும் கணக்கு காட்டல. அதில் பயணிக்கிறவங்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இப்படி கேள்வி கேட்டால் நம்மளை தூக்கி போட்டுருவாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் உங்களுடைய கடமை, அமானிதம். இது மக்கள் நம்மளை நம்புறாங்கன்னு சொன்னால் அதை காப்பாற்றிக்கிட்டு வரணும். நம்பிக்கையை செதைச்சி விட்டு வசூல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா குறையத்தான் செய்யும். நீங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரியான நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் இந்த பின்னடைவுக்கு மேலே பின்னடைவு தான் வரும். அதனால என்ன செய்யணும்னா, இதை வலியுறுத்தணும். இது பொதுமக்களுடைய காசு. முழு விவரமாக என்ன செய்யணும், அந்த கேரளாவுக்கு வசூலித்த வகை என்ன பலவிதமான விமர்சனம் அதுக்குள்ளே வருகிறது. அந்த பணம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்குமோங்கிற சந்தேகம் பரவலாக மக்கள்கிட்ட இருக்கும் பொழுது அதை தீர்க்கும் விதமாக எல்லாத்துக்கும் விவரம், யார் யார் பணம் தந்தானா அது விவரத்தோடு போடணும். அப்படியான கணக்கு இது வரைக்கும் வெளியிடப்படலை. அது மாதிரி இந்த குவைத் மண்டலத்தில் கணக்கே காட்டப்படலை. ஒரு தனி நபர் பொறுப்பில் அம்புட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இது பெரிய பாரதூரமான ஒரு விஷயம். என்ன வேண்டாலும் நடந்திருக்கலாம் என்று சொல்லும் பொழுது அதற்கு நாங்கள் கணக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பதிலையும் காணாம். கணக்கு காட்டினதில் எந்த பிழையும் இல்லை என்று எந்த ஒரு பதிலுமே இல்லை என்று சொன்னால், அப்போ இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வேண்டுமென்றே என்ன செய்கிறாங்க, அதில் கள்ளத்தனம் செய்கிறார்கள் என்ற சந்தேகம் வலுப்படுகிறது. அதை நீங்கள் அந்த பயணிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், வலியுறுத்துகிற கடமை உங்களுக்கு இருக்கிறது. அது முதல் விஷயமா சொல்லிக்கிறேன். அடுத்ததாக, சென்ற வாரம் பிஜே பேசும்போது இந்த வருட ரமலான் மாதத்தில் மனக்குழப்பத்திற்கு மாமருந்து தௌஹீது கொள்கை என்ற தலைப்பில் உரையாற்றப் போவதாக சொல்லியிருந்தார். ஆனால் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் தீர்வு என்ற தலைப்பில் உரையாற்றினார். பின்பு மறுபடியும் ஏன் அதே தலைப்பை தேர்வு செய்ய வேண்டும், என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மனக்குழப்பத்திற்கு உள்ளது. அந்த தலைப்பு என்னன்னு கேட்டால், மனக்குழப்பம் என்று சொன்னால் ஒரு கன்ஃபியூஸ் ஆகி போகிறது, வசுவாஸ் ஆகுறது, மனநோயாளி ஆகுறது, இல்லாத இருக்குன்னு நினைக்கிறது, சந்தேகப்படுறது, இப்படியான விஷயங்களால் பாதிக்கப்படும் பொழுது அதை இஸ்லாமிய அடிப்படையில் அந்த மனக்குழப்பத்தை எப்படி தீர்த்து கொள்வது, மனக்குழப்பத்தில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை பற்றி நம்ம பேசணும். அது மனக்குழப்பம். இப்போ நம்ம எடுத்திருக்கிறது மனக்குழப்பம் இல்லை, மனக்கவலை. குழப்பம்ங்கிறது வேறு. குழப்பம்னா ஒரு பாத்ரூமுக்கு போகிறோம், கையை கழுவிடுவோம், கழுவிட்டு சுத்தமாயிரும், திருப்பி திருப்பி கழுவுறது. சுத்தமான ஒன்றை சுத்தமாகலன்னு வசுவாசு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேர் தான் மனக்குழப்பம்ங்கிறது. இதுதான் நம்ம ரமலானில் செஞ்சுருக்கிறோம், நீங்கள் சொன்ன ஒரு உரையில் செஞ்சுருக்கிறோம். இப்போ என்னன்னு சொன்னால், பிள்ளை இல்லைங்கிற கவலை, பொண்டாட்டி இல்லைங்கிற கவலை, புருஷன் இல்லைங்கிற கவலை, பதவி இல்லைங்கிற கவலை, பணம் இல்லைங்கிற கவலை, சொந்த வீடு இல்லைங்கிற கவலை, பெத்த பிள்ளைகள் சரியாக இல்லைங்கிற கவலை, பதவி இல்லைங்கிற கவலை, இப்படி கவலையில் மனுஷன் மூழ்கி போய் கிடக்கிறதுனால அவனுடைய முன்னேற்றம் தடைப்படுகிறது, அவனுடைய நிம்மதி போய்விடுகிறது. கவலைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அவனுக்கு நிம்மதி இருக்க மாட்டேங்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான கவலை நமக்கு வறுமையானால் அந்த கவலையை எப்படி போக்கி கொண்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம செயல்படணும் என்று கவலைக்கு உள்ள மருந்து அது மனக்குழப்பம் முதல்ல உள்ளது. இப்போ சொல்வது மனக்கவலை. மனக்கவலைக்கு மாமருந்துங்கிற தலைப்பில் அது செய்ய போகிறோம். அதில் கூட இப்போ நம்ம கேப்டன் டிவியில் தான் அதுக்குரிய இதை ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த கேப்டன் டிவியில் அரசியல் ரீதியாக அவங்க வந்து வேறு ஏதாவது பிஜேபி கூட போக வாய்ப்பு இருக்குது. போயிட்டாங்கன்னு தெரியலை. போயிட்டாங்களா அப்போன்னு தெரியல. ஆனால் இந்த ஒப்பந்தம் போடும்போது அப்படி இல்லை. என்ன அது ஒரு நாளைக்கு பித்தனை பண்ணி விட்டுறக்கூடாது. இந்த ஒப்பந்தம் போடக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரியான நிலை இல்லாமல் கேப்டன் டிவியில் பேசியிருக்கிறோம். அப்படி ஏதாவது அவங்க பிஜேபி பக்கம் சேர்ந்துட்டா அதுக்கு ஒரு பித்தனை பண்ணுறதுக்குன்னு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. சேரலைன்னா அதுக்கு ஒரு பித்தனை பண்ணுவாங்க. தகவல் சொல்லிட்டோம். இது முன்னாடியே செய்து கொண்ட ஒரு ஏற்பாடு. தகவல் சொல்லிக்கிறோம். இப்போ ஏற்கனவே அறிவித்தபடி இந்த அரசியல் விஷயத்திற்காக வருகிறோம். முதலாவதாக நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் சார்ந்த ஒரு முடிவை சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம கிடையாது. டிஎன்டிஜியில் இருக்கும்பொழுது அந்த முடிவெல்லாம் விட்டுட்டோம். சரியா? யாருக்கு சார்பாகவும் கருத்து சொல்வது இல்லை என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு. யாருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறது அந்த மாதிரியான வேலைகளை நம்ம வந்து செய்கிற மாதிரியான அதுக்காக இந்த கருத்து சொல்ல நாங்கள் வரவில்லை. இப்போ சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், நம்ம மக்கள் இந்த அரசியல்வாதிகளை புரிந்து கொள்வதில் நிறைய பிழை பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவங்க வந்து இந்த அரசியல்வாதிகளை வந்து பெரிய ஒரு ஹீரோக்கள் மாதிரி மனசில் ஒரு உயர்ந்த இடத்தோடு என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் சமுதாயத்தின் பெயரில் அரசியல் நடத்துகிறாங்கல்ல அவங்களா இருந்தாலும் சரி, அரசியல்ங்கிறது வந்து அது ஒரு ஆதாயத்திற்கு உள்ள ஒரு அமைப்பு. நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டும். அரசியல்ங்கிறதுக்கு வந்து ஒரே கொள்கை என்ன, அனைவருக்கும் நம்ம பதவியை பெறணும். அந்த பதவியை பெற்று அதன் மூலம் ஆதாயத்தை, ஒரு பொருளாதார ஆதாயம் அல்லது பேரு புகழ் அடையணும் என்பதுதான் இந்த அரசியலில் உள்ள அடித்தளமான ஒரு விஷயம். அவங்களுக்குன்ற ஒரு பேசிக்கான கொள்கைகள் யாருக்குமே கிடையாது. சொல்லுவாங்க அந்த கொள்கை இருக்குன்னு சொல்லி. அதனால வந்து முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டால், அரசியல்வாதிகள் அவங்களுக்கு லாபம் என்கிற வகையில் தான் எந்த முடிவு எடுப்பார்கள். நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம், இவர் தான் பிஜேபிக்கு எதிராக நிற்கக்கூடியவர், அவர் பிஜேபிக்கு கிழிச்சு எரிஞ்சிருவாருலாம் பேசிட்டு இருக்கிறோம். எவரை பற்றியும் இப்படி பேச முடியாது. நல்லா விளங்கிருங்க. எவரை பற்றியுமே அவர்கள் அரசியல் நடத்துறவங்களுக்கு பிஜேபியின் மீது எந்த ஒரு காதலும் உங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு வெறுப்பும் கிடையாது. ஒரு தேர்தல் நடக்கிறது. தேர்தலில் பிஜேபிக்கு ஒரு 20 சீட்டு இருந்தால் ஆட்சி அமைச்சிருவாங்கங்கிற அளவுல வந்துட்டாங்கன்னு வைங்க. அப்படி வந்தால் அந்த 20 சீட்டு ஸ்டாலின் இருந்தாலும் அவர் ஆதரிப்பார். உங்களுக்கு எதிர்ங்கிறதுக்கு ஆதரிக்கிறது இல்லை. இவ்வளவு ரூபா செலவழிச்சு எதுக்கு எம்பி ஆனாங்க? ஆதரிச்ச மந்திரி ஆவாங்க, பல இலாக்காக்களை வாங்குவாங்க. அவங்க எதற்காக அரசியல் நடத்துறாங்களோ அது மாதிரி தினகரன் இருக்காரு, அவர்கிட்ட இருந்தால் அவர் என்ன செய்வார், ஆதரிப்பார். 20 சீட்டு இருக்குது, தினகரன் 20 சீட்டு இருக்கிறது. இந்த 20 சீட்டு இருந்தால் மோடி ஆட்சி அமைச்சிருவார் என்று இருந்தால் இவங்க ஆதரவை கேட்டால் அவங்களாம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. ஏன்? எல்லாருமே எல்லா காலத்திலையுமே ஆதரிச்சவர்கள் தான். இப்போ ஜெயலலிதா வந்து வாழ்வுரிமை மாநாட்டில் வந்து சத்தியம் பண்ணிட்டு போனாங்க. நான் ஆதரிச்ச நானே அதுக்கு பிராயச்சித்தம் செய்து நானே கவிழ்த்து விட்டேன், இனி ஒரு காலத்தில் ஆதரிக்க மாட்டேன்னாங்கல்ல. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெயலலிதா வந்து அப்படி உறுதியாக நின்றார், அதிமுக இப்போ ஆதரிச்சு விட்டுருது. ஜெயலலிதா 2004 சேரல பிஜேபியில். அதாவது ஜெயலலிதா வந்து வாழ்வுரிமை மாநாட்டில் நாங்கள்லாம் வைத்து கொண்டு பேசும் பொழுது உறுதி கொடுத்த ஜெயலலிதா 2004 தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களா இல்லையா? வச்சு எல்லாத்துலையும் குத்திட்டு போனுச்சா இல்லையா? ஜெயிக்க முடியல, அது ஒரு விஷயம். கூட்டணி வைத்தாரா இல்லை அதுக்கு பிறகு? ஏன்? அவர்கள் ஜெயிப்பதென்று வரும்பொழுது கூட்டணியும் வைப்பார்கள், அல்லது ஜெயித்த பிறகு கூட நிலையை என்ன செய்வாங்க, மாற்றிக் கொள்வார்கள். கருணாநிதி வந்து பிஜேபிக்கு போகணும்னு நினைக்க முடியுமா? அவருக்கு இருந்த முஸ்லீம்களுடைய தொடர்பு, முஸ்லீம்கள் அவர் மீது வைத்திருந்த ஒரு நம்பிக்கை, அதையெல்லாம் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் பிஜேபி போவார்னு உங்களுக்கு சொல்ல இயலுமா? போனாரா இல்லையா? போய் பல வருஷங்கள் அதுல மந்திரியா இருந்தாரா இல்லையா? அவர் இப்போ போன பிறகு நீங்க அவர் வாழ்கன்னு சொல்லிட்டு தானே இருந்தீங்க. அவர் ஏன் போனாரு? அரசியல் நடத்துறதுக்கு வந்து அவங்க நடத்துற காசு வேணும், பதவி வேணும். இருக்கிறதை வைத்துக்கொண்டு நாங்க தியாகம் பண்றோம்னு சொல்லிட்டு யாரும் இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் சொன்னபடி இருந்திருக்காங்களா? ஒரு அரசியல்வாதியாவது சொன்னபடி நடந்திருக்காங்களா? இல்ல. கருணாநிதியும் போனார். இப்ப தினகரன் இருக்காரு, அவர் சொல்றாரு நான் வந்து பிஜேபி போக முடியாது, எது வேண்டாலும் தர்றேன், சத்தியம் பண்ணாலும் பண்றேன், நாகூர் தர்காவில் கூட சத்தியம் பண்ணினாரு. இதெல்லாம் வந்து அரசியல் உள்ளதா? இல்ல. ஏன்னு கேட்டா இவரே நெஞ்சாரு. ஜெயலலிதா 2004 பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது சூத்திரதாரி அவர் தான் இருந்தார். இவங்களை கேட்காம ஜெயலலிதா ஒரு அம்பு, சசிகலாவை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அப்ப பிஜேபியோட சேரும்போது எதிர்த்துக்கிட்டுலாம் நீங்க இருக்கலாம், எல்லாம் உங்க முடிவுல தான் அம்பட்டு நடந்துச்சு. அதனால அவர் பிஜேபிக்கு எதிராக தான் இருப்பாரு.
ஒருத்தரும் ஸ்டாலின் பிஜேபிக்கு எதிரி அவர் தான், ஒரு தினகரன் பிஜேபிக்கு எதிரி, அதை ஒன்றும் கிடையாது, நல்லா விளங்கிக்கிறங்க. அது ஜனாதிபதி தேர்தல் என்ன பண்ணாரு, அதிமுக ரெண்டா பிரிச்சு இப்போ அமமுகன்னு மாத்திட்டாங்க. அப்போ அதிமுகவில் அம்மா பிரிவுன்னு இருந்தாங்கல்ல, இவங்க எம்பிக்கள் என்ன செஞ்சாங்க, இப்போ ஜனாதிபதி தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் ஆதரிச்சாங்களா இல்லையா, தினகரன் ஆதரிக்கும்படி அறிக்கை விட்டாரா இல்லையா, அது பிஜேபி தானே. அப்போ பிஜேபிக்கு போக மாட்டேங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஒருவரை சொல்ல இயலாது, ஒரு ஆளை நீங்கள் சொல்ல இயலாது. கம்யூனிஸ்டுகள் அவங்க இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லுவோம், அவங்க தான் ஜனசங்கத்தில் கூட்டணி, ஜனசங்கம் தான் பிஜேபி. இப்போ உள்ள பிஜேபி தான் அப்போ உள்ள ஜனசங்கம் கூட்டணி வைக்கலையா, 2080 வருவதற்கு இவங்கெல்லாம் காரணம் இல்லையா. அப்போ யாருன்னா அரசியலில் வந்து பல விஷயங்கள் பணம் ஒன்று வேண்டி இருக்கிறது, குறிப்பிட்ட சில வாக்குகள் வாங்கினா தான் அங்கீகாரம் கிடைக்கும். தேர்தல் கமிஷனில் குறிப்பிட்ட வாக்கு வாங்கலன்னு வைங்க, குறிப்பிட்ட எம்எல்ஏ இல்லைன்னு வைங்க, கட்சிக்கு சின்னம் இருக்காது, அங்கீகாரம் போயிடும். அப்போ அங்கீகாரத்தை தக்க வைக்க அதைத்தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம முஸ்லீம் நண்பர்களுக்கு நம்ம என்ன செய்வது அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. வணங்குதா, உங்களுக்கு எதிராக போகணுங்க அவங்க செய்கிறது கிடையாது, அவங்க வாழணும். முதல்ல ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான்டா, அவன் வாழ்வதை பற்றி தான் சிந்திப்பான். அரசியல்வாதிக்கு அவனுடைய வாழ்க்கை என்னவென்று கேட்டால், அவனுக்கு ஆதாயம் கிடைக்குமானால் யாரும் மாறுவார்கள். இப்போ பிஜேபிக்கு எதிராக ரொம்ப கடுமையாக சீமான் பேசிட்டு இருக்கிறாரு. இவர் பிஜேபிக்கு ஆதரவு பிரச்சனை பண்ணார்ல 2004, ஜெயலலிதாவுக்கும் ஆதரவாக பண்ணாரு. மோடி ஆட்சி மாதிரி குஜராத் மாடல் மாதிரி கிடைக்குமா என்று நினைச்சாரு, பேசத்தான் செஞ்சாரு. இப்போ இல்லைங்கிறாங்க. இப்போ இல்லைங்கக்கூடியவர்கள் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அப்படி இருக்கிறது. நாளைக்கு இருக்குன்னு தேவைப்படுமே, ஆனால் யாரும் மாறுவாங்க. யாருமே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அரசியல்வாதிகளை பற்றி ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்க ஆதாயத்துக்கு யாரும் மாறுவார்கள், தெளிவாக வழங்கிக்கிறங்க. பிஜேபிக்கு ஆதரவான உசுரை கொடுத்து நாங்கள் தெருவில் நிற்போண்டு அப்படி எந்த அவசியம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் மறுமையை நம்புற ஒரு கூட்டம் அவங்க, அல்லது வாக்குறுதி உறுதிமொழிகளை நம்பணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறவன் எதில் லாபம் கிடைக்குமோ அதான் செய்வான். அரசியலுங்கிறது இவ்வளோ கோடிக்கு 1 கோடி ரூபா 2 கோடி செலவு பண்ணியதுக்கு எம்பிக்கு நிற்கிறாங்க, சம்பாதிக்க தான் நிற்கிறாங்க. சம்பாதிக்கிறா இருந்தால் ஒரு மந்திரியாக இருந்தால் ரொம்ப சம்பாதிக்கலாம், ஆளுங்கட்சி கூட்டணியாக இருந்தால் தானே அதிகம் சம்பாதிக்கலாம். அப்போ ஆளுங்கட்சியோடு எங்களுக்கு சேர்ந்தால் லாபம் கிடைக்கும் என்று இருந்தால் அனைவருமே என்ன செய்வார்கள், மாறுவார்கள். சமுதாய இயக்கங்கிறான், அவங்க மட்டும் என்ன சமுதாயத்துக்கு பாடுபடுறதுக்கா இல்லை. இங்கே பேசுவாங்க, இங்கே சீட்டு தந்தால் உங்களை ஆதரிக்கிறோம், இல்லை அவன் தான் அவனுக்கு ஆதரிக்கிறோம். நம்ம இதைத்தானே இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கிறோம். சமுதாய இயக்கங்கள் என்று சொன்னால் சமுதாய நன்மை, சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு கோரிக்கை எதுவும் இருக்குமாண்டா, இருக்காது. எங்களுக்கு சீட்டு உண்டா இல்லையா, இதான் இது. நீ தந்தா உனக்கு, நீ தந்தா உனக்கு, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோ காலமா. அப்போ என்ன விளங்கிறன்னு, முஸ்லீம் சமுதாய இயக்கம் என்று சொன்னாலும் அவங்களும் எப்படி இயக்கம் நடத்துவாங்க, அதில் கீழே போஸ்ட் ஓட்டுறோம் நோட்டீஸ் ஓட்டுறவன்லாம் அதில் ஏன் இருக்கிறான், அவனுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்க வேண்டும். அரசியல்வாதி தொடர்பு, அறிமுகம், அதை வைத்து சில தேர்தல் பணியாற்றுவது, அதில் சில காசுகள் கிடைக்கும் என்பதெல்லாம் கீழே உள்ளவர்கள் வரைக்கும் இருக்குதான், இல்லைன்னு மறுக்க இயலாது. எந்த ஒரு இயக்க ரீதியாக உருவாக்கப்பட்டாலும் சரி, அதில் ஆகிரத்துக்கான ஒரு இயக்கமாக இருந்தால் மட்டும் மறுமைக்காக செய்வாங்க. அதுவும் வளர்ந்து விட்டது என்று சொன்னால் அதுலேயும் துன்யா என்ன கலந்துரும். முதல் அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும், அரசியலில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு நிலையில் இருப்பார்கள் நீ நம்பினால் அது மடமை, ஒரு உறுதிப்பாட்டில் இருப்பார்கள் என்று நம்பினால் அது மடமை, உங்களை சார்ந்துதான் முடிவெடுப்பார்கள் என்று நம்பினால் அது மடமை. உங்களை சார்ந்து முஸ்லீம் நமக்கு என்ன செய்வார்கள் அதை பார்த்து தான் முடிவெடுப்பாங்க நீங்க நம்புனீங்கன்னா அது மடமைங்கிறது என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறன்னு. எல்லாருமே பிஜேபிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் தான், யாரா இருந்தால் அந்த வாய்ப்பு இருந்தால் இதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். அதுக்கு உதாரணமா வந்து இது பிஜேபியில் இருக்கான் பாருங்களேன், இந்துத்துவாவில் இருக்கான, அவனுக்காக இந்துத்துவாவில் நம்பிக்கைங்கிறீங்களா, அதுவும் கிடையாது. இப்போ பால் தாக்கர் இருக்காரு, அவர் இந்து மதத்துக்கு காவலர் மாதிரி பேசுறாரு. அவர் பொண்டாட்டி செத்து போன என்ன பண்ணார், அவர் வீட்டில் உள்ள சாமியெல்லாம் கொண்டாந்து உடைச்சார் வாசல்ல. என் பொண்டாட்டி செத்து போய் இதெல்லாம் என்னது, என் பொண்டாட்டி சாவடிச்சினாங்க அந்த கடவுள், அவர் நம்பிக்கை உங்களுக்கு. அவங்க எந்த மதத்தின் காவலர்னு சொல்றாங்களோ, பால் தாக்கர் பொண்டாட்டி செத்ததுக்காக வேண்டி சாமியெல்லாம் உடைச்சு கும்பிட மாட்டேன்டாரா இல்லையா, இனி சாமி, இதுதான் நம்பிக்கை. அவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஒரு நம்பிக்கையெல்லாம் கிடையாது, சும்மா அதை வச்சு மக்களை திரட்டுவதற்கு பயன்படுத்திக்கிறாங்க. இல்லாட்டி நான் கேட்குறேன், எத்தனையோ இதில் வந்து சாமி சிலைக்கு வந்து செருப்பு மலையை போட்டு இந்துத்துவால் கைது செய்யப்பட்டாங்க. அவன் இந்து பக்தனா இருந்தான்னா போய் போடுவானா, அவன் வந்து முஸ்லீம் மேலே பழி போடுவதற்காக வேண்டி அது போட்டானே தவிர ஒரு சாமி சிலைக்கு மேலே என்ன செய்யறது, செருப்பு மலை போட்டு விட்டுறது, போட்டு விட்டு முஸ்லீம்கள்லாம் செஞ்சாங்கன்ட்டு பரப்பி விடுறது. அப்போ கலவரம் வரும், கலவரம் வந்து அவனுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு செஞ்சானே. இந்த நாடு தெய்வம்ங்கிற
அந்த தெய்வத்துக்கு நீ எப்படா செருப்பு மாலையை போடுவ அப்படி அவன் நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. இந்துத்துவான்னு சொல்றவனுக்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. அதுவும் அரசியல் தான், அதுவும் லாபத்துக்கு தான் செய்யறாங்க. இப்ப பாருங்க, அந்த வந்தே மாதரம் சுடலைங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தனை பிடிச்சி அடியே அடிச்சு கொண்டே என்ன சித்திரம் பண்ணாங்க. அவனை கூப்பிட்டு ஒரு பிரஸ்ல அந்த எம்பியை கூப்பிட்டு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க வந்தே மாதரம் பாடுங்க, பாட தெரியல. யாரு அடுத்த ஆள் வந்தே மாதரம் பாடலன்னு அடிச்சானே அவனை கூப்பிட்டு மீட்டிங்கில் பிரஸ்ல வச்சு டிவியில் வச்சு இன்டர்வியூ பண்றாங்க. வந்தே மாதரம் மட்டும் சொல்லிவிட்டான். அதுக்கு அடுத்து சொல்லலா ஜலலா பழலாங்கிறான். அடுத்த வார்த்தை வர மாட்டேங்குது. எல்லாம் கேள்வி. ஏன் இந்த வந்தே சும்மா சொல்றது எவனுக்கு ஆதாயம் தவிர, எவனுக்கா இருந்தாலும் சரி ஆதாயத்தை தவிர ஒண்ணு. இதை வந்து நீங்க விளங்கிக்கிறேன். முஸ்லீம்களுடைய நிலை பரிதாபமா இருக்குது. ஸ்டாலினை விட்டா ஆள் இல்லை, அவரை தினகரனை விட்டா ஆள் இல்லை, பன்னீரை விட்டா ஆள் இல்லை, கண்ணீரை விட்டா ஆள் இல்லை, சீமானை விட்டா ஆள் இல்லை. இதை நீங்க மாத்துங்க. முதல்ல யாரை விட்டாலும் யாருமே அவர்களுக்கு லாபம் என்று வரும்பொழுது உங்களை கவனிக்க மாட்டவே மாட்டார்கள். நல்லா விளங்கிக்கிறங்க. இது அடிப்படையை வச்சுக்கணும். இது அதுக்கடுத்து இப்ப வருவோம் அந்த முஸ்லீம்களுக்கு. இப்ப நம்ம பெரிய முஸ்லீம்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதான் நான் சொல்லிட்டேன், வியாபாரம் தானே ஏன் கொடுக்குறான்? அவனுக்கு ஒன்னு கணக்கு வச்சு கொடுத்துட்டான். 2 கொடுத்தா நம்ம கணக்கு சரியா வரன்னு கொடுக்க மாட்டான். நீங்க 7 இயக்கம் வச்சிருப்பீங்க, 7 சீட் தருவான். அவன் வியாபாரம் கணக்கு பண்ணக்கூடியவன் வந்து அவனுடைய அந்த 40ல் என்னென்ன கொடுத்தது போய் இத்தனை கணக்கு வச்சிருப்பான். முஸ்லீம் இயக்கத்துக்கு அந்த கட்சிக்கு தரல, இந்த கட்சிக்கு தரல உடனே என்ன செய்றீங்க? ஆஹா முஸ்லீம்கள் பின்தங்கி விட்டார்கள் இப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அவன் ஏன் தர்றான்னு கேட்கிறேன். அவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான், அவ்வளவுதான் தருவான். கட்சியில வந்து முஸ்லீம்கள் தீவிரமா பாடுபட்டா அதில் ஒரு முஸ்லீம் கொடுப்பான், அப்படி இல்லைன்னா கொடுக்கவும் மாட்டான். அதனால என்ன செய்யறது? முஸ்லீம் இயக்கத்துக்கு தரல அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக்கிறேன்னு, நீங்கள் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற வேண்டுமானால் அது என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்றைக்கு தமுக ஆரம்பிக்க நம்ம சொன்னோம். அதுல நீர்த்து போகாமல் இருந்திருந்தார்களே ஆனால் நமக்கு இந்த நிலை வந்திருக்காது. என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் நீங்கள் அரசியல்ல பிரதிநிதித்துவம் வேணும் என்று சொன்னால் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் நோக்கி செல்ல வேண்டும். அந்த தேர்தல் முறை ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நீங்க என்ன செய்யணும்? ஜெர்மன் ஜனநாயகம் அதுக்கு பேரு. விகிதாச்சார பிரதிநிதித்துவம்ங்கிற தேர்தல் முறையை கொண்டு வந்தால் எந்த கூட்டணி கட்சிக்காரனும் உங்களுக்கு சீட்டு தர வேண்டியதில்லை. அது அந்த தேர்தல் முறைக்கு பாடுபடணும்னு ஆரம்பிச்சோம்ல. தமுக ஆரம்பித்த காலத்தில் இதைத்தான் கொண்டு போனோம். இது உறுதியான பிறகுதான் தேர்தலை பத்தி பேசணும்னு இருந்தோம். அதிலே நம்ம நின்று இருந்தோமையானால், அந்த கருத்துருவாக்கத்தை எல்லா கட்சியிலையும் உண்டாக்கி இருந்தோமையானால், அதை நோக்கி ஒரு பயணத்தை செஞ்சோம்னா இப்போ அடுத்த ஒரு தலைமுறையில் அது உண்டாகிவிடும். அந்த தேர்தல் முறை. அந்த தேர்தல் முறை என்ன? ஜெர்மன் ஜனநாயகம் கேட்டால் ஒரு 40 தொகுதி இருக்குன்னு வைங்களேன். 40 தொகுதிகளையும் வந்து யார் வேண்டாலும் வேட்பாளர் கட்சி தான் நிற்கும். 40 தொகுதியில் வந்து முஸ்லீம் லீக் நிற்கும். மொத்தமாக எவ்வளோ ஓட்டு வாங்கணும் பார்க்கறது. 1 லட்சம் வாங்கினா ஒரு சீட்டு, நீ 2 லட்சம் வாங்கினா 2 சீட்டு வச்சுக்க, 3 லட்சம் வாங்கினா 3 எம்பி நியமிச்சுக்க அப்படின்னு இருக்குமையானால் நம்ம ஏன் கூட்டி வைக்கணும்? ஊரில் 1 ஓட்டு வாங்கினா அதுக்கு வேல்யூ இருக்கிறது. இந்த தேர்தலில் 55 ஓட்டு அவன் வாங்கிவிட்டான். நீங்க 45 வாங்குறீங்க, எந்த வேல்யூவும் கிடையாது. உங்களுக்கு 45 பேர் ஓட்டு போட்டான்னு சொன்னா அந்த 45 பேருடைய ஓட்டுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா? மதிப்பு கிடையாது. இப்ப 40 தொகுதியிலையும் நான் நிக்கிறேன். தொகுதிக்கு 1000, தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு வாங்குறேன். நான் நிக்கிறேன்னு வைங்களேன். நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 40 தொகுதியில் நிக்கிறேன். கட்சி தான் நிக்க போகுது. நின்ற பிறகு ஒரு தொகுதிக்கு 5000 தான் நான் வாங்குறேன். 2 லட்சம் கிடைச்சிடும். 40 தொகுதியும் கூட்டணும்னா 2 லட்சம் கிடைச்சிடும். 1 லட்சத்துக்கு ஒரு எம்எல்ஏ நியமிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தா நான் 2 எம்எல்ஏ நியமிச்சுக்கிறேன். எம்எல்ஏ கூட்டணி சேர தேவையில்லை, பேரம் பேச வேண்டிய தேவையில்லை. 500 கோடி கூட 1000 கோடி தேவையில்லை. ஒரு தொகுதி 100 பேர் கூட நில்லு. முஸ்லீம் இயக்கத்தில் 30 பேர் கூட நில்லு. நீ மொத்தமா எவ்வளவு வாங்கினியோ அவ்வளவுக்கு உனக்கு சீட்டு கிடைச்சிட போகுது. அதை விட கம்மியா போனா உனக்கு ஒண்ணு போ, நீ இருக்க தேவையில்லை. மொத்த தமிழ்நாட்டில் 500 ஓட்டு கூட வாங்க முடியாது. நீயா களத்தில் நிக்கிற ஓடு. மொத்த தமிழ்நாட்டில் ஒரு 2 லட்சம் வாங்க முடியும்னா வா. வாங்க முடியாது. தொலைஞ்சு போனா லெட்டர் பேர்லாம் காலியா போயிடும். வெயிட்டா உள்ளவனுக்கு எஸ்டிபி நிக்குதா, அவனுக்கு உள்ள சீட்டுக்கு ஓட்டுக்கு தகுந்த சீட்டு, தமுக சீட்டு. ஏன் ஒருத்தனை கெஞ்சிக்கிட்டு இருக்கிற? உங்களுக்கு ஸ்டாலின் பிச்சை போட வேண்டியதில்லை, காங்கிரஸும் பிச்சை போட வேண்டியதில்லை, தினகரன் கேட்க வேண்டியதில்லை. விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல், விகிதாச்சார தேர்தல் என்ன என்று விரிவான முறையில் நம்ம அந்த காலத்தில் உணர்வுல எழுதியிருக்கிறோம். ஆன்லைன் பிச்சை .net இருக்குது. அதை எடுத்துக்கூட நாளைக்கு போட்டு விடுறோம். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சட்டசபை பார்லிமெண்ட்ல இடம் கிடைக்கும். இதெல்லாம் பிச்சை போடுறதுதான். இன்னும் சொல்ல போனா அவங்க போடுற சீட்டு வந்து இப்ப வந்து அவங்க சின்னத்தில் நிக்க சொல்லுவாங்க. தந்தாலும் நின்னீங்கன்னு சொன்னா
அப்போ எம்எல்ஏ பதவி காலியாக போயிடும். அவங்க சொல்லு கட்டுப்படணும். சின்னம் அவங்க சின்னம். நீங்கள் பேருக்கு தான் நீங்கள் ஒரு முஸ்லீம் லீக்னு சொல்லிக்கலாமே தவிர நீங்கள் யாருன்னு கேட்டால் திமுக உறுப்பினரை தான் ஆவீங்க. அந்த மாதிரியாக சீட்டு தந்தார்களே, ஆனால் அதுக்கு என்ன இல்லை, ஒன்றுமே கிடையாது. அது போக இந்த கூட்டணி முறையில் ஜெயிப்பதற்காக வேண்டி என்ன செய்யணும், திமுகவை வந்து ஆதரிச்சா ஆகா ஓன்னு ஸ்டாலினை புகழணும், தினகரனை ஆதரிச்சா ஆகா ஓன்னு புகழணும், கூட்டணியில் உள்ளவன்லாம் புகழணும், ஐசோஜி இவர்களை அவர்களை தண்ணி வாங்கி ஊற்றி கொடுக்கணும், எல்லாருடைய ஓட்டும் வேணும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த தேர்தல் முறையில் ஜெயிப்பதற்கு மற்றவங்க என்னென்ன இழிசெயல் செய்கிறார்களோ அத்தனையும் நீங்கள் செஞ்சுதான் செய்யத்தான் செய்கிறீங்க. செய்யாமல் ஜெயிக்க முடியாது. சீட்டு வாங்குற பற்றி நினைக்கிறீங்க, கும்பிடு போடணும், காலில் விழுவணும், என்னென்ன காலில் விழு வரலன்னுமோ அது வந்துடுவாங்க இனிமேலும். அது மட்டும் ஒன்று வராமல் இருக்குது, அதுவும் இனிமேல் வரும். அப்போ இந்த தேர்தலில் ஜெயிப்பதற்காக வேண்டி எல்லா காம்பரமைஸும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, செய்ய வேண்டி இருக்கிறது. அடியால் வைக்க வேண்டி இருக்குது, பலவிதமான திருட்டு வேலை பார்க்க வேண்டி இருக்கிறது, எல்லாம் செய்ய வேண்டி இருக்கு. ஏன்னு கேட்டால் அப்போ தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் திமுகவுடைய ஓட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கருணாநிதி ஒன்று புகழ்ந்து தான் ஆக வேண்டும், ஸ்டாலினை புகழ்ந்து தான் ஆக வேண்டும். அவரை விட்டால் யாரும் கிடையாது தான் திமுக ஓட்டு போடுவான். அப்போ ஜெர்மன் ஜனநாயகத்தை நோக்கி போகணும்னு தானே ஆரம்பித்தோம் தாமுகவை. அதுக்கடையில் அவசரம் அது கணிகிற வரைக்கும் பொறுமை இல்லை. அது வர்ற வரைக்கும் ரிசர்வ் தொகுதியை கேட்போம். ஒன்று அது இலட்சியம். அது வரைக்கும் என்ன செய்யணும், ரிசர்வ் தொகுதி. ரிசர்வ் தொகுதினா என்ன, இப்போ தலித்து இருக்காங்க, தலித்துகளுக்குன்னு சில தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. அதில் எந்த கட்சியாக இருந்தால் தலித்தா நிற்க முடியும். அந்த ரிசர்வ் தொகுதின்னு ஒரு தொகுதியை ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதில் திமுகவும் தலித்து தான் போடுவாங்க, அண்ணா திமுகவும் தலித்து தான் போடுவாங்க, தேவர் கம்யூனிட்டியும் தலித்து தான். தேவர் கம்யூனிட்டி கட்சியாக இருக்கும், அவன் நிப்பானா தலித்து தான் போடணும். அந்த தொகுதியில் தலித்தை தவிர யாரும் நிற்க முடியாது. அந்த மாதிரி எங்கள் சிறுபான்மைக்குன்னு சில தொகுதிகளை ஒதுக்கி தந்துருங்க ரிசர்வ். எவன் என்றாலும் முஸ்லீம் தான் ஜெயிப்பான், எங்களுக்கும் 4 பேர் இருப்பான் அப்படின்னு. இது 2ஆம் பட்சத்தில் உள்ளது. இந்த 2 நோக்கி தான் நம்ம ஆரம்பித்தோம், இதில் பயணித்தோம். இந்த கருத்துருவாக்கத்தையே நம்மளுக்குள்ள உண்டாக்கி பிறகு எல்லா கட்சியிலையும் உண்டாக்கி போயிருந்தோம் என்றால் இப்போ இருக்கிற இந்த இழிநிலை வந்திருக்குமா? என்ன செஞ்சோம், முஸ்லீம் லீக் அடிமையாக போயிட்டான், ஒரு சீட்டு கூட இல்லாமல் போச்சுன்னு கேவலப்பா நினைச்சோம். அந்த நிலைக்கு இப்போ எல்லாம் வந்துட்டாங்களே. முஸ்லீம் லீக் என்ன மாதிரியான நிலையில் அன்னைக்கு நடத்தினார்கள் என்று ரோஷத்தை ஊட்டி நம்ம ஒரு இயக்கம் கட்டினமோ அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோமே. அதே நிலைக்கு நமக்கு வந்துருச்சே, கேவலமாக நிற்கணுமே, சீட்டு இல்லையே, பேசக்கூட மாட்டேங்கிறாங்களே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போனால் கூட நிற்க வச்சு அனுப்பி விட்டுறாங்களே. ஏன் இதெல்லாம் ஏற்படுது? நம்ம அவசரப்பட்டோம். இப்போ நம்ம போய் நிற்கணும்னு பார்த்தோமே தவிர நம்ம சந்ததிகள் காலத்தை நல்லா நிற்கணும்னு சொல்லி அதை நோக்கி இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதில் எத்தனை பேர் இருந்தாலும் அதில் எல்லாரும் ஒன்றா இருந்தோம்ல. அதனால் எல்லாரும் செஞ்ச பிறகு எல்லா சமுதாயத்தின் கோரிக்கையை அதை கொண்டு போனோம்ல, கிடைச்சா இல்லையா? இன்னைக்கு அந்த கருத்தில் இருந்தால் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? தேர்தலுக்கு மட்டும் மாறினீங்க, அதில் நிற்க வேண்டியதானே. எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் விகிதாச்சார ஜெர்மன் ஜனநாயகம் தான் அங்கே வரணும். அது இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. போன பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து கள்ள ஓட்டலாம் எல்லாம் செஞ்ச பிறகு ஜெர்மன் ஜனநாயகம் இருக்குமையானால் மோடி இவ்வளோ மெஜாரிட்டி வந்திருக்க மாட்டார். காங்கிரஸ் 45 சீட்டோட கூட முடங்கியிருக்காது. அவங்க வாங்கின சீட்டுக்கு உரிய எண்ணிக்கை 225 300 சீட்டு 220 சீட்டு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அவ்வளவு சீட்டுக்குள்ள ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, 40 சீட்டு தான் கிடைச்சிருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு தேர்தல் முறை தப்பு என்ற கருத்து லேசாக உருவாகிட்டு இருக்கிறது. அதையே முழு இலட்சியமாக கொண்டு எல்லா முஸ்லீம் இயக்கங்களும் பாடுபட்டால் நீங்கள் எதுக்கு இன்னொருத்தர் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் தனிச்சு அனைத்துலையும் நிப்பாட்டுங்க. 234 இப்போ நிப்பாட்டுங்க. அந்த முறையை கொண்டு வந்துட்டு 234 ஓட்டை கூட்டுவோம். கூட்டிட்டு அதுக்குள்ளே மெம்பரை தேர்தல் கமிஷன் தருவான். நீங்கள் நியமிச்சுக்கிற போறீங்க. அப்போ நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம பிரதிநிதித்துவம் கிடைச்சிடும். அப்போ எத்தனையா நம்ம பிரிஞ்சாலும் சரி அவனுக்குள்ளே கிடைச்சிடும். முஸ்லீம் லீக் கஞ்சி, தமுக கஞ்சி, மஜக கஞ்சின்னு அப்படி 15 பேர் உள்ள போயிடுவீங்க வாங்கின ஓட்டுக்கு தகுந்த மாதிரி. எதுக்கு அடுத்தவன்ட்ட கூட்டு வச்சு கையெழுத்து போட்டு அங்கே கை கூட்டு நின்றுக்கிட்டு அசிங்கப்பட்டு அது மாதிரி பல கோடி ரூபாய்களை செலவழித்து இருக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் செலவழிக்க வேண்டியதில்லை, நம்ம மக்கள் போட்டால் போதும். அப்போ மக்கள் என்ன செய்வாங்க, அவன் திமுக வெறியன், திமுகவிலேருந்து வெளியே வந்துடுவான். அண்ணா திமுக வெறி நம்ம சமுதாயத்துக்கு வந்துருச்சு, நம்ம அதில் போய் இருந்துக்கிட்டு இருக்கணும். நம்ம மக்கள் ஓட்டு போடுங்கப்பா, அவன் 2 எம்பி வரப்போகிறான்ப்பா. இப்போ என்ன நினைக்கிறது, போட்டு வரவா போகிறாங்க, அவனுக்கு போட்டு போயிடும்னு இருந்தது. இப்போ என்னது, இவங்களுக்கு போட்டு வரவா போகிறாங்க, அவனுக்கு போட்டால் வந்துடுவான். இப்போ அது கிடையாது. ஓட்டு வேஸ்ட்டாக போகிறதுனால தான் அவங்களுக்கு ஓட்ட கொண்டே போடுறாங்க. நான் சொல்கிறேன், ஜெர்மன் ஜனநாயகம் வந்தால் வேஸ்ட் ஆகுமா? இப்படித்தான் நம்ம அரசியல் விழிப்புணர்வுக்கு நம்ம ஆரம்பித்தவர்களே ஆசைப்பட்டு தடுமாறி போனோன்னே அது ரொம்ப பின்னுக்கு போய்விட்டது. இதை விளங்கிக்கிறணும். அதனால அரசியலில் இந்த நிலையெல்லாம் வருத்தப்படவே கூடாது. யாரும் எப்படி மாறுவாங்க, இதை விளங்கிக்கிறணும். அது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இப்போ தலித்து வன்னியர் அவங்களுக்குள்ள மோதல் இருக்குல்ல, அடித்தறி குடிசையை கொடுத்து பெரிய தாராளம் இருக்குது. ஆனால் எலெக்ஷனில் பாருங்கள் அவங்க 2 ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. சில எலெக்ஷனில்
ராமதாஸும் திருமாவளவன் ஒன்றா நிற்பாங்க. எப்படி நிற்க முடிஞ்சு? அந்த மக்கள் தான் எப்படி ஏற்றுக்குருவாங்க, இந்த மக்கள் தான் எப்படி? அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு 2 சீட்டு வேணும், அவ்வளவுதான். தேவர்களுக்கு தலித்தும் ஒத்து போகுமா? போவாது. ஆனால் ஒத்து போகுமே, போணுச்சே. தேவர் கட்சின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா போய் திருமாவளவன் போய் நின்றார. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால் எல்லா சண்டை எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் எங்களுக்கு ஆதாயம், இது அடிப்படை விளங்கிக்கணும். இப்போ உள்ள தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வரக்கூடாது, அது நமக்கு தெரியும். ஏன் வரக்கூடாதுங்கிறதுக்கு குழந்தைக்கு கூட தெரியும், முஸ்லீம் குழந்தைக்கு கூட தெரியும். இது இந்த ஒரு நாசகார சக்தி வந்தால் நம்மளை அழிச்சிருவாங்க. நம்ம மார்க்கம், கொள்கை, உயிர், உடமை, மானம், மரியாதை எல்லாத்துக்குமே பங்கம் நமக்கு தெரிகிறது. இப்போ என்ன செய்யறது? எதிர்த்தாப்புல 2 பேர் நிற்கிறாங்க. 2 பேர் நிறைய நிற்பாங்க. சீமான் ஒரு பக்கம் நிற்பாரு, தினகரன் ஒரு பக்கம் நிற்பாரு, திமுக ஒரு பக்கம் நிற்பாங்க, எல்லாம் நிற்பாங்க. நின்றவனுக்கு என்ன விளங்கிக்கிறேன்னு, இவர்களுக்கு ஓட்டு போட்டோமையானால் பிரதமராவதற்கு இப்போதைக்கு முதல் சாய்ஸ் என்ன செய்வாங்க? காங்கிரஸ் கொடுப்பாங்க. யாரு? ஸ்டாலின் கொடுப்பாரு. ஆனால் காங்கிரஸ் வைக்க முடியாது, அவங்க தான் அமைப்பாங்க அப்படின்னு வறுமையானால் ஸ்டாலின் என்ன செய்வாரு? நாங்கள் உங்களுக்கு அரணாக கருணாநிதி சொன்னார்ல, உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பதற்காக வேண்டி நாங்கள் போய் சேர்றோம் பாரு. அப்போ தலையை துண்டு போட்டு உட்காரக்கூடாது. இதை எதிர்பார்த்து ரெடியாக இருந்தீங்கன்னா அவனுக்கு நம்பலாம். எப்படி நம்பலாம்? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக காங்கிரஸ் இருந்தால், காங்கிரஸ் கூட்டணியாக இருக்கிறனால முதல்ல ஆதரிப்பாங்க. காங்கிரஸ் இந்த மெஜாரிட்டி வரல, இவங்க தான் வருவாங்கன்னு தெரியுமே, ஆனால் காங்கிரஸ் சலான்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுவாங்க. சரியா? உங்களெல்லாம் பார்க்க மாட்டீங்க, நினைச்சிட்டு இருக்கிறீங்க முஸ்லீம் போவார்களோ, பிஜேபி பக்கம் நாட மாட்டார்கள். அதெல்லாம் கிடையாது. கருணாநிதிக்கு மேலே அவரே போயிட்டாங்க. ஸ்டாலின்லாம் ஏமாத்துறோங்கிறேன், யாரும் போவார்கள். அதுங்களா? அதனால நீங்க விளைவிக்கணும். தினகரன் இருக்கார், அவர் யாருக்கு போவாரு? அவர் பிரதமராக போறது இல்லை. அவர் யாரை தேர்ந்தெடுக்க போறாருன்னு நமக்கு தெரியவும் இல்லை. அவர் பிரதமர்னா அது கூட்டணியில் இருக்கணுமா இல்லையா? 40 ஜெயிச்சா கூட பிரதமர் ஆவாரா? இந்த 40 கொண்டு போய் இங்கிட்டும் போகலாம் அங்கிட்டும் போகலாம். அவர் என்ன செய்வார்? பார்ப்பாரு. 40 ஜெயிச்சுட்டாருன்னு வைங்க, அந்த 40 இந்த பக்கம் சேர்ந்தால் ஆட்சி அமையும் என்றால் அந்த பக்கம் சேருவாரு, இந்த பக்கம் சேர்ந்தால் அமையும். நீங்க நினைச்சிடக்கூடாது சத்தியமெல்லாம் பண்ணார, இதுதான் நினைக்கிறீங்க. சத்தியம் பண்ணார, உறுதிமொழி கொடுத்தாரு, ஒரு பொது வாழ்வு விட்டு விலகிற வேண்டார. தாயோட படுத்ததற்கு சமம்னு சொன்னவன்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? மாறிக்கிட்டாங்க போது எல்லாம் பெரியதா. இதுக்கு மிஞ்சின வார்த்தையா இருக்குது. நானும் என் குடும்பத்தார அரசியலுக்கு வந்தால் அது தாயோட எதிர்ப்பு செய்யணும் அப்படின்லாம் சொன்னார்களே. அந்த திராவிட கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் சவுக்கால் அடிலாம் சொன்னாங்களா? அதெல்லாம் என்னாச்சுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கலாம் பிடிச்சா நம்மளால பைத்தியக்காரன் யாரும் கிடையாது. இவர்கள் சொல்வதையெல்லாம் நிஜம் நினைச்சோமே, ஆனால் நம்மள மாதிரி பைத்தியக்காரன் கிடையாது. அதனால அரசியல்வாதிகளை நீங்க ரொம்ப நம்பாதீங்க. சரியா? அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, இந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு அப்படி உசுரை கொடுத்து வேலை செய்யறது, ராத்திரி பகலாக முடிக்கிறது, மான மரியாதைலாம் இழந்துடுறது, காசு பணத்தை எல்லாம் நம்ம காசை போட்டு செலவழிக்கிறது, இப்படி நம்புகிற அளவுக்குலாம் யாரும் கிடையாது. நல்லா விளங்கிருங்க. இப்படிலாம் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் ஈமான் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்கள்லாம் அவங்களோட செய்வது, அப்படியே நம்ம யாரோடையும் போகணும்? நம்ம பார்த்த இத்தனை வருஷம் வரலாறுல பார்த்தோமா இல்லையா? நம்ம என்னத்தை கண்டோம்? எல்லாருமே மாறினார்கள், எல்லாருமே மாறினார்கள். யாருமே சொல்லிட்டு மாறாத ஒரு அரசியல்வாதி காட்ட முடியாது. யாரும் என்னது ஒரு பழமொழி, அதுல இவங்க அத்தனை பேர் ஐக்கியத்தான் வந்துடும். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா ஐக்கியத்தனும் பண்ணுவோம்னு அர்த்தம். அவங்கதா அது எப்படி இல்லாம இருக்க முடியல. நிரந்தர நண்பன் இல்லை, நிரந்தர எதிரி இல்லைன்னு என்ன அர்த்தம்? தேவைப்பட்டா எவனோடையும் சேருவோம். இதுக்கு மேல வேணும், இதுக்கு மேலே ஏன் அவரோட கூட்டணி வச்சேன்னு கேட்டா பதில் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு யார் வைக்கலன்னு பதில். நீ என்ன சந்தர்ப்பாத கூட்டணி வைக்கலன்னு ஒரு தலைவர்கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு நியாயத்தை சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு? நாங்க மட்டுமா? எவன் வைக்கல, எவன் வைக்கல, யாரோட வைக்கல, எல்லாம் திட்டிட்டு தான் சேர்ந்துருக்கிறோம், எல்லாம் ஒருத்தர் திட்டின ஆளுக்கு தான். இதுதான் இவங்களுடைய இது. அதனால எல்லா அரசு எந்த கட்சியும் சொல்றேன், இவன் தான் இஸ்லாத்துக்கு சார்புண்டு எவனை நினைச்சாலும் நீங்க ஏமாறுறீங்க. அதுக்காக இஸ்லாத்தின் எதிரெல்லாம் கிடையாது. அவங்க இஸ்லாத்தின் எதிரின்னு தான் சொல்ல வரல, அவர்கள் வியாபாரிகள். நல்லா விளங்கிக்கணும். ஸ்டாலின் தினகரனா இருந்தாலும் சரி, இவ்வளவு பணத்தை போட்டு உங்களுக்கு தேர்தல் நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஆதாயம் மறுமையில் ஆக ஒரு சொர்க்கத்தை போகிறதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. போட்டு இங்க சம்பாதிக்கிறது அம்புட்டு விளையுமே. இங்க சம்பாதிக்கிறதுக்கு உதவுமையானால் உங்களை கூல் பண்ணிக்கிட்டு முஸ்லீம் தலைவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக போனார்கள், விட மாட்டோம், நாங்கள் கடுமையா இருப்போம் ஒரு வார்த்தை டைலாக் கொடுக்க வேண்டியதானே. நம்ம ஆள் குளிர்ந்து போயிடுவான். அதுல திமுக அனுதாபி அதுல குளிர்ந்துருவான். அண்ணா திமுக அனுதாபி நோம்பு கொஞ்சம் குடிச்சா முடிஞ்சு வச்சுக்காத. ஏன்னா பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு நோம்பு கொஞ்சம் தொப்பி ஓட்டு குடிச்சோம்னா நமக்கு சப்போர்ட்டு. இதுதான் நடக்குமே தவிர உங்களை சார்ந்து முடிவெடுக்க மாட்டார்கள். நல்லா விளங்கிக்கிறங்க. இப்ப தினகரனா இருக்கு, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா போக மாட்டாங்கன்னு என்ன செய்யலாம் நினைக்கலாம். அப்படி நினைச்சோம்னா நீங்க ஓட்டு போடுங்க, போடாம இருங்க.
ஆனால் வந்து பிறகு சூழ்நிலை வந்தா இவர்கள் மாறவே மாட்டார்கள். தெருவில் நின்றால் நிற்பமே தவிர நாங்க போய் அவனை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க எப்ப ஜெயிக்கிற வரைக்கும். ஜெயிச்ச பிறகு சொல்லுவாங்கன்னு செய்ய மாட்டாங்க. அதனால இவ்வளவு காலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்ணு முன்னாடி தெரிகிற உண்மை எல்லாரும் மாறி இருக்கிறான். இந்த லெவலுக்கு மாறி இருக்கிறான். இப்படி பேசின இவனா இப்படி சேர்ந்தான்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொருத்தனும் மாறி இருக்கிறான். ஒவ்வொருத்தனும் ஒரு கட்சியை பத்தி என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவ்வளவு தலைகளை இப்படி மனிதன் இருக்க முடியுமான்ற அளவுக்கு உள்ள செயலை செஞ்ச பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம்? தலைவர்கள் அவர்கள் விட்டால் பாதுகாவலர்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை நீங்க யாபத்தில் வச்சுக்கிறீங்க. சமுதாயத்துக்கு ஒண்ணுமே நடக்காது. என்ன பிஜேபி வரக்கூடாது என்பதற்கு ஒரு எந்த பகுதியில் யார் வலுவா இருக்கிறாங்களோ அதை திங்க் பண்ணி அதற்குரிய வகையில் நீங்க வாக்கு செலுத்துங்க. அவ்வளவுதான் செய்யலாமே தவிர நீங்க செலுத்தும் போது என்ன நினைச்சிடக்கூடாது, நம்ம போற ஓட்டு பிஜேபிக்கு எதிராக தான் போகுன்னு நினைச்சிடாதீங்க. அது அந்த மேலே வேற மாதிரி மாறிவிட்டது என்று சொன்னால் நீங்க இப்போ பிஜேபிக்கு எதிராக போட்ட ஓட்டும் பிஜேபிக்கு ஆதரவாக நிலை எடுக்கவும் உதவும். இதை விளங்கி செய்யுங்க. ரொம்ப ஏமாந்தெல்லாம் போயிடக்கூடாது. அப்படி ஏமாந்து இருக்கிறோம் பல தடவை இணைஞ்சிருக்கோம், அப்படியே ஆகிரும். அதனால வந்து இதை சொல்வதற்கு தான் நிலைப்பாடு, வேற ஒன்றும் கிடையாது. அரசியல் நிலைப்பாடுங்கிறது தான். அதனால முஸ்லீம் இயக்கங்களாக இருந்தாலும் சரி தான், வேற இயக்கங்களாக இருந்தாலும் சரி தான், அவங்க இயக்கத்தை நடத்துவதற்கு பணம் வேணும். இயக்கத்தை நடத்துவதற்கு சில பதவிகள் வேணும், சில தொடர்புகள் வேணும். அப்படி இல்லாமையெல்லாம் பண்ண முடியாது. யதார்த்தம் அதுதான். அப்படியான ஒரு அரசியலுக்குள்ள இருக்கும் பொழுது மார்க்கத்தையே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது, ஓவரா மூழ்கிற வேண்டாம். அவங்கள அந்த இடத்துல வச்சுக்கிறங்க. பகச்சிக்கிற வேண்டியதில்லை. அவங்க பிஜேபிக்கு நாளைக்கு போயிடும் எதிரின்னு அப்படி அப்படி காக்கிறது எல்லாரும் போவாங்க. எல்லாரும் போகக்கூடியவர்கள் தான், போனவர்கள் தான். இருக்கிற எந்த கட்சி பிஜேபியோட போகல? ஒரு கட்சி சொல்லுங்க பார்ப்போம். எல்லா கட்சியும் போயிருக்கு. அப்ப பிஜேபியோட போறதுக்கு வந்து இவர்கள் போகவே மாட்டார்கள் என்று யாருக்கும் கேரண்டி கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அந்த தொழில் அப்படி, அது தொழில் அவ்வளவு செலவழிச்சது சம்பாதிக்கிறது தான் பண்றாங்க. அதனால அப்படி நிலை வந்தால் நமக்கு இக்கட்டான நிலை சுமந்து ஆக வேண்டியது, அவ்வளவுதான். ஆனா தமிழகத்தில் ஒன்றும் பண்ணல. அதான் ஒன்று இருக்கு. அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழ் மக்கள் இந்த மாதிரி காவி வரிகளுக்கு எதிராக அதிகமான மக்கள் இருக்கிறதுனால இருக்கு. ஆனா வடக்கெல்லாம் பாதிக்கும். பத்த பகுதியெல்லாம் இவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும். இதை சொல்வதுதான் முக்கியமான நோக்கம், வேற அரசியல் கருத்துக்காக இல்லை. சரியா?